வணக்கம். வாசிப்பாளர்களுக்காக ஒரு புதிய அறிமுகம். என்ன அறிமுகம்னு எல்லாரும் கேட்க வேணாம். இது கண்டிப்பா சில்வியாவின் முத்தம் அப்படின்ற ஒரு நூலை வெளியிட போறோம். ஃபர்ஸ்ட் வரவேற்பாளரா யாரை நம்ம பார்க்க போறோம்னா, சின்னமனூர் தேனில இருந்து வரவேற்பு கொடுக்கறதுக்காக நம்ம முத்து பிரசாத் வந்திருக்காரு. அவர்கிட்ட வரவேற்புரை கேட்டுப்போம். வணக்கம். 49வது சென்னை தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் நடத்தும் புத்தக கண்காட்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த முறை 185வது அரங்கில் நல்லறம் பதிப்பகம் 185வது அரங்கில் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் கடந்த மே மாதம் வெளியிடப்பட்ட சில்வியாவின் முத்தம் சிக்கத்தம்பூர் வழக்கறிஞர் சிக்கத்தம்பூர் கரு ஜெயக்கண்ணன் அவர்களின் 2வது சிறுகதை தொகுப்பை இந்த புத்தக கண்காட்சியில் நல்லறம் பதிப்பகத்தின் சார்பாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய காதல் கதைகள்லாம் பார்த்துருப்போம். அதாவது வழக்கமான கதைகளாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடந்த சிறு கதைகள் இருக்கும். சில காதல் கதைகள் உங்களுக்கு நிறைவேறி இருக்கும், சில காதல் கதைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கும். சில இடத்துல ஒரு சின்ன சந்திப்பு நடந்திருக்கும், ஒரு தேநீர் கடையிலையோ இல்லை ஒரு பேருந்து பயணத்திலையோ. அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மையப்படுத்திய ஒரு சிறுகதை தொகுப்பாக இருக்கும் இந்த சில்வியாவின் முத்தம் சிறுகதை தொகுப்பு. அதே மாதிரி அண்ணனுடைய அவளும் நானும், பெரிய வானம் போன்ற நூல்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புத்தக அறிமுக விழாவில் வருகை புரிந்திருக்கும் அண்ணன் கரு ஜெயக்கண்ணன் அவர்களையும், சமூக ஆர்வலர் திருமதி ஜெயஞ்சனா அவர்களையும், இந்த பதிப்பகம் நல்லறம் பதிப்பகத்தின் பதிப்பாசிரியரும் எழுத்தாளரும் அண்ணன் ஆற்காடு முகமது ராஜா அவர்களையும், என்னுடைய உடன்பிறந்த தம்பி அண்ணன் என்னுடைய சகோதரர் கோகுல் ஸ்ரீதர் அவர்களையும், என்னுடைய தோழி பிரியங்கா அவர்களையும், வழக்கறிஞர் செல்வி பிரியங்கா அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த நூலோட வாழ்த்துறை வழங்குறதுக்காக திருமதி காஞ்சனா மேடம் வந்திருக்காங்க. அப்புறம் நம்மளோட தோழி பிரியங்கா இருக்கிறாங்க. அவங்க கூடயே சேர்ந்து கோகுல் ஸ்ரீதர் அவங்களும் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அவர் சகோதரர், என்னோட சீனியர் அவர், ப்ளஸ் நண்பர். அவர் 2-3 கவிதைகள் அவரோட வெளியிட்டிருக்காரு. இப்போ சிறுகதை சில்வியாவின் புத்தகமும் வெளியிட்டிருக்காரு. இதை அனைவரும் படிக்கணும் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இது மென்மேலும் வளரணும் வாழ்த்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தோழி பிரியங்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சில்வியாவின் முத்தம் என்னோட தோழர்கள் மூலயமா அறிமுகமானார். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகளை எழுதி இன்னும் மேலும் வளரணும்னு வாழ்த்துறேன். அடுத்ததாக இந்த சில்வியாவின் முத்தம் நூல் அறிமுக விழாவில் நண்பர் கோகுல் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் 49வது புத்தக கண்காட்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம இங்கே நல்லறம் பதிப்பகத்தில் நம்ம அண்ணனோட வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் அண்ணனோட 2வது புத்தகம், 2வது சிறுகதை புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வியாவின் முத்தம், அப்புறம் பெஸ்டின்னு ஒரு கதை இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வாங்க, எல்லாரும் படித்து பாருங்கள். நன்றி. அடுத்ததாக இந்த சில்வியாவின் முத்தம் நூல் அறிமுக விழாவில் இந்த நூலை பற்றி முழுமையாக தெரிந்து ஆராய்ந்து அதை பற்றி தெரிந்து கொண்ட அன்பு தோழி, தற்போது வழக்கறிஞராக பணி புரிந்து கொண்டிருக்கும் அன்பு தோழி பிரியங்கா அவர்களை பேரன்புடன் அழைக்கிறேன். வாங்க. வாசிப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னோட முதல் வணக்கம் இல்லை, 2வது வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த சில்வியாவின் முத்தம், இந்த முத்தத்தை என்னடா பார்த்த உடனே என்னடா இது அசுத்தமா ஏதோ எழுதியிருக்காரு அப்படின்னு யாரும் தப்பான கணக்கு போட்டுறாதீங்க. சமீப காலத்துல கிஸ் அப்படின்ற ஒரு படம் நான் பார்த்தேன். ஆனா அந்த படத்துக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மூவி தான் அது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கிஸ்ன்ற வார்த்தைக்கும் அந்த 2.5 மணி நேரம் படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு சம்பந்தம் கூட இருக்காது. அந்த படத்தை பார்த்துதான் நான் இந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்கிறேன் அறிமுகப்படுத்த. ஏன்னா ஒரு தலைப்பை பார்த்தோ ஒரு டைட்டிலை பார்த்தோ யாரையும் ஒரு பேரை வச்சு ஒருத்தவங்களை தப்பான எடை போடக்கூடாது, சரியான எடை போடக்கூடாது, தெரிஞ்சுதான் எடை போடணும், தெரியாம எடை போடக்கூடாதுன்றத நான் இதுல சொல்றேன். சில்வியாவின் முத்தம் இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போதே இதுல 11வது அத்தியாயம்னா சில்வியாவின் முத்தம் இருக்கு. அந்த முத்தத்தோட வரலாறை நீங்க இந்த புக் எடுத்து படிச்சாதான் தெரியும் இந்த புத்தகம் எந்த அளவு
உங்களை பெருமிதம் கொள்ளுன்றது. காதல்ன்றது சுத்தமா வாழ்க்கையிலே இல்லாதவங்க இந்த புத்தகத்தை படிச்சா வாழ்க்கை ஃபுல்லா காதல் பண்ணனா அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் ஒரு பெரிய காதலையும் இந்த புத்தகத்துக்கு மேல உண்டுபடுத்தும்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த புத்தகம், நான் இந்த புத்தகத்தை யாருக்கும் கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சு ஆரம்பிச்ச ஒரு புத்தகம். ஆனா காதல்னு சொன்னாலே சில்வியாவின் முத்தம் மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இப்ப நினைக்கிற புத்தகம். கண்டிப்பா இதுக்காக நம்ம ஜெயக்கண்ணன் அவர்களை இன்னும் மென்மேலும் நிறைய புத்தகங்கள் இது போன்றோ இல்லை இன்னும் எல்லாரும் காதல் செய்யற மாதிரி ஒரு நிறைய புத்தகங்களை வெளியிடணும் சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். அன்பு தோழி வழக்கறிஞர் பிரியங்கா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அறிமுக உரையை இந்த நூலுக்காக வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி பதிப்பாசிரியராக நல்லறம் பதிப்பகத்தின் இந்த நூலை பதிப்பிட்டவனாக நான் இதற்கு சில வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் இந்த சில்வியாவின் முத்தம் நூலை நாங்கள் வடிவமைக்கும் பொழுதே இந்த நூல் மிகப்பெரிய ஒரு பிரபலமாகும், இது ஆகச்சிறந்த நூலாக இலக்கிய உலகில் கொண்டாடப்படும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துத்தான் இதை முன்னெடுத்தோம். அப்படியாகத்தான் இதன் அட்டைப்படத்தை வடிவமைப்பதற்காக அண்ணன் ஷியாம் அவர்களை கேட்டுக்கொண்ட பொழுது, அண்ணன் வழக்கறிஞர் ஜெயக்கண்ணனோட நூல் அப்படியா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் எந்த விதமான தொகையையும் பெற்றுக்கொள்ளாமல் இதை எங்களுக்கு செய்து கொடுத்தார். முதலில் இந்த சில்வியாவின் முத்தம் அட்டைப்படத்தை வடிவமைத்து கொடுத்த அண்ணன் ஷியாம் அவர்களுக்கு முதற்க நன்றியை சொல்லிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக எழுத்தாளர் ஜெயக்கண்ணன் இந்த நூலில் எழுதியிருக்கிறது அத்தனையும் கற்பனை தானா அப்படின்ட்டு வாசகர்களாகிய படிக்கும் பொழுது அவர்களுக்கு எண்ணம் தோன்றினால் அது கற்பனை தான், ஆனால் இல்லை இதெல்லாமா உண்மையாவே அவர் எழுதியிருக்கலாமா அப்படின்ற எண்ணம் அவருக்கு தோன்றினால் ஆமா இதெல்லாம் உண்மைதான், என்னடா உண்மைன்றா கற்பனைன்றா நினைக்க வேண்டாம். இந்த சில்வியாவின் முத்தத்தை நீங்க படிக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தை உண்மைன்னு நீங்க நம்புவீங்க. அதற்காகத்தான் இந்த சில்வியாவின் முத்தம் என்ற படைப்பையே நாங்கள் கொண்டு வந்தோம். நல்லறம் பதிப்பகம் புதிய எழுத்தாளர்களுக்கான அந்த வழியை திறந்து வைத்திருக்கிறது என்றது இதன் மூலம் அல்ல, பல பேர் மூலம் வழியாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மானிடத்தின் திறவுகோலாக இந்த நல்லறம் பதிப்பகம் விளங்குகிறது. இந்த சில்வியாவின் முத்தத்தில் மொத்தம் 16 கதைகள் இருக்கு. இந்த 16 கதைகள்ல முதல்ல வர 3வது கதை மிஸ்யூ, அடுத்ததாக 16 கதைகள்ல சில்வியாவின் முத்தம் அப்படிங்கிற தலைப்பை தான் நாங்கள் இந்த புத்தகத்துக்கே வைக்கணும்னு தேர்வு செய்யும் பொழுது ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆங்கில நூலுக்கு இணையான ஒரு தலைப்புல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிக சிறந்த ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒருத்தர் இந்த தலைப்பை வச்சு ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய ஒரு செய்தியாகும். அதற்காகத்தான் இந்த சில்வியாவின் முத்தம் இந்த தலைப்பை வைத்து நல்லறம் பதிப்பகம் இதை வெளியிட்டு நல்லறம் பதிப்பகம் இதை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நல்லறம் பதிப்பகத்திற்கு மட்டுமல்ல, சில்வியாவின் நூல் மட்டுமல்ல, இன்னும் பல நூல்கள் இந்த அரங்கில் இருக்கிறது. அதில் ஒரு முன்னோடியாக இருக்கிற மிகச்சிறந்த சிறுகதைகள் அடங்கிய நூல் இந்த சில்வியாவின் முத்தம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் மிக சிறந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நல்லறம் பதிப்பகத்தின் 185 அரங்கு. இந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அருமை அண்ணன் ராஜா முகமது கடந்த ஓராண்டாக எங்களுக்கென்று ஒரு தனி அரங்கு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சென்னை புத்தக காட்சியில் இந்த முறை எங்களுக்கென்று ஒரு அரங்கு 185 இளம் எழுத்தாளர்களையும் புதிய எழுத்தாளர்களையும் வளர்த்து அவர்களை ஒரு உயரிய இடத்திற்கு வர வேண்டும் என்ற உன்னதமான ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் நல்லறம் பதிப்பகம். இந்த நல்லறம் பதிப்பகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நூல்கள் இருப்பான 50 நூல்களை புதிதாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம், அதாவது வெளியிட்டிருக்கோம். அதில் குறிப்பாக என்னுடைய நூல்கள் ஒரு 3 நான் எழுதிய நூல்கள் நல்லறம் வெளியிட்டிருக்கிறது. என்னுடைய இன்னொரு சகோதரி பத்மா ஆசிரியை அவர்களுடைய வெளியீடான ஜெனிதா பப்ளிகேஷனுடைய அந்த நூலையும் 2வது பதிப்பாக நல்லறம் பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். மற்றொன்று எங்களுடைய அருமை தோழி ஜெயஸ்ரீ அவர்களுடைய நெருக்கத்தின் இடைவெளி என்ற ஒரு புதிய நூலும் கவிதை நூல் தற்பொழுது புத்தாண்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல நூல்கள் நல்லறம் பதிப்பகத்தில் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் எனது நூலான இந்த சில்வியாவின் முத்தம் 2வது சிறுகதை தொகுப்பு, என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு அவளும் நானும், அது அண்ணனுடைய அணிந்துரையோடு ராஜா முகமதுடைய அணிந்துரை மற்றும் என்னுடைய அன்பு தம்பி தேனிமுத்து பிரசாத்துடைய அணிந்துரையோடு வெளிவந்து கடந்த புத்தக காட்சி அதற்கு முந்தைய புத்தக காட்சியில் அண்ணனுடைய பெரிய முன்னெடுப்பினால் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. அதன் பிறகு பெரிய வானம் என்ற அந்த கவிதை நூலும் கடந்த புத்தக காட்சியிலே நாங்கள் நம்முடைய புத்தக அரங்கில் வைத்திருந்தோம். தற்பொழுது இந்த சில்வியாவின் முத்தம் சிறுகதை தொகுப்பை பொறுத்தவரை இந்த சில்வியாவின் முத்தம் என்ற இந்த தலைப்பு ஒரு சிறுகதைக்கான தலைப்பாக இருந்தாலும் கூட அது ஒரு கவிதைக்கான தலைப்பு என்று சொன்னவர் அண்ணன் ராஜா முகமது. குறிப்பாக இந்த நூலுக்கு தலைப்பை வைத்தது என்னுடைய அண்ணன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் தான் இதை முழுமையாக சில்வியாவின் முத்தம் தான் இதுக்கு தலைப்பாக இருக்கணும்னு சொன்னார். அவர் என்ன அடிப்படையில் சொன்னாரோ இந்த தலைப்பு பெரிய அளவில் ரீச் ஆனது. கடந்த மே மாதம் 18ஆம் தேதி புதுச்சேரியில்
அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் கடந்த 7-8 மாதங்களில் ஆனால் ஒரு 300 புத்தகம் முதல்ல தயார் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த 300 புத்தகமுமே பெரும்பாலும் விற்பனை ஆயிடுச்சு. தற்பொழுது 3வது பதிப்பாக நல்லறம் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். இதை இந்த புத்தக காட்சியிலே குறிப்பாக எங்களுடைய நல்லறம் அரங்கிலே குறிப்பாக அறிமுகம் செய்வதிலே மிகவும் பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட எங்களை அழைப்பை ஏற்று அன்பு தம்பி தேனிமுத்து பிரசாத், கோகுல் ஸ்ரீதர், அன்பு தோழி பிரியங்கா மற்றும் என்னுடைய இளம் வழக்கறிஞர் செல்வி பிரியங்கா மற்றும் எங்களுடைய சகோதரி காஞ்சனா ஆகியோர் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இது திட்டமிடாத நிகழ்ச்சி தான். நேற்று தான் புத்தக காட்சி ஆரம்பித்தது. முதல்ல நல்லறம் பதிப்பகத்தில் எங்கள் சார்பாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் இந்த சில்வியாவின் முத்தத்தை அறிமுகத்தை செய்திருக்கிறார். இந்த அறிமுக நிகழ்ச்சி என்பது மற்ற அனைத்து நூல்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிமுகம் செய்வோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய பதிப்பகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற 50 நூல்களும் மிகச் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கு பின்னணியில் இருந்து அனைத்து ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி, எப்பொழுதும் இந்த இலக்கிய பயணத்தில் என்னை வழிநடத்தும் எங்கள் அண்ணன் ராஜா முகமதுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கணும்ன்றது எங்களோட ஆசை மட்டும் இல்லாம எங்க எல்லாரோட ஆசையாவும் இங்க இருக்குது. நிலையம் புத்தக நிலையத்தோட எண் 185. இந்த புத்தக நிலையத்துக்கு நீங்க வந்து சில்வியாவின் முத்தம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஜெயக்கண்ணனை, காதல் ஜெயக்கண்ணனை நீங்க எல்லாரும் கண்டிப்பா கூப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த தொகுப்பை விடைபெற்று